இரவிலும் அவர்களிலே தூங்க செல்வதற்குமாக அதிகம் ஸலவாத்துகளை ஓத வைக்கணும். பள்ளிக்கு போகும்போது வரும்போது ஒரு செய்தியை நான் பார்த்தேன், பெருமக்கள் குறிப்பிடுறாங்க, ஒரு நாளைக்கு ஒருவர் 500 ஸலவாத்தை ஓதினால் அவருடைய துன்யா ஆகிரத்தினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஷேக்மார்கள்லாம் நாதாக்கள்லாம் 500 ஸலவாத்து ஓதிடுவாங்க குறைஞ்சது. ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸலவாத்துன்னு பெரிய ஸலவாத்தை தான் ஓதணுங்கிறது இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வ அலா சையிதுனா முஹம்மத். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 15-20 ஓதிடலாமா இல்லையா? எவ்வளோ நேரம் ஆக போகுது? 5 வக்துக்கு வரும்பொழுது, இங்கே வரும்பொழுது ஒரு 50 ஸலவாத், போகும்போது 50 ஸலவாத், வீட்டுக்கு வரும்போது போகும்போது ஓதிட்டு போயிடலாம். அப்போ ஒரு வக்துக்கு 100 ஸலவாத் ஆகிடும், 5 வக்துக்கு 500 ஸலவாத் ஆகிடும். துன்யாவினுடைய ஓதி பார்த்தால் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் ஓதி பாருங்கள் இந்த துன்யா எப்படி இருக்கிறது என்று. துன்யாவை அல்லாஹ் காலடியில் கொண்டு தருவான், ஆகிரத்தையும் நமக்கு பாக்கியமாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். 500 ஸலவாத்துக்கள் ஓதுவதின் மூலமாக இந்த துன்யா ஆகிரத்தினுடைய பொறுப்பை அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் ஏத்துக்கிறான். ஒரு ஷேக்கு வளமையா 500 ஸலவாத் ஓதி வருவாங்க. ஒரு நாள் ஒரு ஸலவாத் மிஸ் ஆயிடுச்சு, 499 தான் ஓதி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க 500 ஓதிட்டதான் நினைக்கிறாங்க. இந்த கவுண்டர் மிஷினில் நம்ம ஓதுறோம், சில சமயங்கள் வைக்கும் போது டக்குன்னு என்ன செஞ்சிருது, 10 விழுந்துருது. மிஷின்லாம் அப்படி தான் இருக்குது இல்லையா? நம்ம நைக்கும்போது நசுக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன செஞ்சிருது, 10 ஓடி கிடச்சி திடீர்னு பார்க்குறது 0லயே நிற்கும். எவ்வளோ நேரம், அரை மணி நேரம் ஓதி இருப்போம். அப்போ சில மிஸ்டேக், தஸ்பீஹ் ஓதும் போதும் கூட சில சமயங்களில் என்ன செய்யணும், 2 சேர் போயிடும். இப்படி கையால் எண்ணும் போதும் ஒன்று மிஸ் ஆகிடுது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு 100 தடவை சொல்லும்போது, 10 தடவை தொழுகைக்கு பிறகு சொல்லும் பொழுது 10 முடிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஆரம்பிப்பார், அவர் கையில் 9 முடிச்சிருப்பார். அப்போ அந்த எண்ணிக்கை மிஸ் ஆகுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அத மாதிரி 500 ஸலவாத்து ஓதக்கூடிய இவருக்கு 499 ஸலவாத்து தான் ஓதி இருக்கிறாரு. அவர் நினைக்கிறார் 500 ஓதிட்டேன்னு ஷேக் நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு வகையில் அது ஹைரா போயிட்டு பல வருஷ காலமா ஓதிட்டு வர்றாங்க. அன்னைக்கு கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, யா ஷேக் கர்ரிபி இலைய ஃபாக்க உரீது அன் உகப்பிலஹு. பெரியவரே, பெரிய வயசு, என்னை கொஞ்சம் நெருங்கி வாங்க, ஸலவாத் ஓதக்கூடிய அந்த வாயை முத்தமிட நான் விரும்புகிறேன். உரீது அன் உகப்பிலஹு, அதை முத்தமிட நான் விரும்புகிறேங்கிறாங்க. ஷேக்குக்கு ஆனந்தம் தாங்க முடியல, இந்த பெரியவங்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியல, சந்தோஷம் தாங்க முடியல. அதே சமயத்தில் அவங்க சொல்றாங்க, மனசில் நினைக்கிறாங்க, இந்த வாயில ரசூலுல்லாஹ்வுடைய வஹையை உமிழக்கூடிய, வஹையை உதிர்க்கக்கூடிய வாயால் இந்த பாவத்தை பேசக்கூடிய வாயில் முத்தமிடுவதா? நம்ம வாய் புறம் பேசக்கூடிய வாய், பொய்ய பேசியிருப்போம், ஆனால் அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தங்களை தானாக தான் நினைப்பாங்க. புறம் பொய்யெல்லாம் பேசுறவன் தான் தன்னை உயர்வான்னு நினைப்பான். ஆனா அதெல்லாம் பேசாதவங்க தன்னை தாழ்ந்தவர்களாக கருதி கொள்வார்கள். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையிலே இந்த நாற்றம் எடுத்த வாயிலே ரசூலுல்லாஹ்வுடைய புனித வாயால் முத்தமிடுவதா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அதே சமயத்தில் தன்னுடைய அந்த முத்தம் கிடைப்பதையும் இழப்பதற்கு விரும்பல, நேரம் என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய நெற்றியை கொடுத்து நாயகமே இதுல முத்தமிடுங்கன்னு கொடுத்தாங்க. நெத்தியில ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே முத்தமிட்டாங்க. அதை வரலாற்றில் எழுதுறாங்க பின்னால, 8 நாளைக்கு நெற்றி மணந்து கொண்டு இருந்தது என்று. ஹைர், முத்தமிட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி போறாங்க. திரும்பி போகும்போது சொன்னாங்க, ஷேக் பெரியவரே, இன்னைக்கு 499 தான் நீங்க ஓதி இருக்கிறீங்க, ஸலவாத்துல எண்ணிக்கையில் 1 விடுபட்டுட்டு நாளைக்கு அதையும் சேர்த்து ஓதுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம என்ன விளங்குறோம், ஸலவாத்து ரசூலுல்லாஹ்க்கு போய் சேருது, ஸலவாத்தையும் சலாமையும் சேர்த்து வைப்பதற்கு அல்லாஹ் மலக்குமார்களை ஏற்படுத்தி இருக்கிறான்னு பல ஹதீதுகள் இருக்கு. ஆனா அங்க என்ன நம்ம விளங்குறோம்னா, எத்தனை ஸலவாத்து ஓதுகிற அந்த கவுண்டிங் அங்க போய் சேருது, ரசூலுல்லாஹ் அதை கவனிக்கிறாங்க இல்லையா? இப்ப எந்த அளவிற்கு துல்லியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கணக்குகள் ஒப்படைக்கப்படுகிறது, அந்த மலக்குமார்கள் அந்த எண்ணிக்கையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க என்பதை நாம் விளங்குகிறோம். எனவே அதிகம் நாம் ஸலவாத்து ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய பிள்ளைகள்லாம் ஸலவாத்து ஓத வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நிறைய விஷயங்கள்ல ஸலவாத்து மஜ்லிஸ்கள்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச காலத்தில்
ரொம்ப நிறைய மஜ்லிஸுகள், மீலாது ஷெரீஃபுகள், சலவாத்து மஜ்லிஸுகள்லாம் நிறைய இடங்கள்ல ஓத ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாடுகள்லாம் பார்க்குறோம். அருமையான பெருமக்களே, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நம் பிள்ளைகளை அந்த மஹப்பத்தில், அந்த இஷ்கில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தணும். ஹைர், குறைஞ்சபட்சம்